இயேசு கிறிஸ்துவின் இடையினையற்ற என்ப நாமத்தில் உங்கள் அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த நேரலை வழியாக ஆண்டவருடைய வார்த்தைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதற்கு ஆண்டவர் கொடுத்த தயவையும் கிருபையும் நினைத்து நான் ஆண்டவரை துதிக்கிறேன். நேற்றைய தினத்தில் நான் பேசின வார்த்தைகளை கேட்டு ஒரு சிலர் எனக்கு நன்றி சொல்லி இருந்தார்கள். வாட்ஸ்அப் வழியாக அவர்களுடைய அன்பை பகிர்ந்து கொண்டார்கள். நான் ஆண்டவரை துதிக்கிறேன். உங்களுக்கு நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் பகிர்ந்து கொடுங்கள். அது பயனுள்ளதாய் மாற ஆண்டவர் கிருபை செய்வார். இந்த நாளில் முக்கியமான ஒரு வார்த்தையை இந்த நேரத்தில் உங்களோடு பேச விரும்புகின்றேன். இரவு நேரம் பலருக்கும் இது இடையூறாக தோன்றலாம், சிலருக்கு இது பயனுள்ளதாய் மாறலாம். நாம் தூங்க செல்வதற்கு முன்பு ஒரு நிமிடம் ஆண்டவரை நினைத்து ஆண்டவருக்கு நன்றி செலுத்திவிட்டு நாம் தூங்குவதற்கு ஆயத்தப்பட்டோம் என்றால் அது ஆசீர்வாதம் நிறைந்ததாய் இருக்கும். என்னோடு கூட கர்த்தரை மகிமைப்படுத்துங்கள், அவருடைய நாமத்தை போற்றி புகழுங்கள். ஏனென்றால் கர்த்தர் நல்லவர், ஒரு பெரிய காரியங்களை நமக்காய் செய்திருக்கிறார். மகத்துவமானவைகளை இந்த உலகத்திலே நமக்காய் செய்திருக்கிறார். ஜீவ சுவாசத்தை நமக்கு கொடுத்து விலையேற பெற்றவர்களாய் நம்மை மாற்றி இருக்கிறார். நாம் துவண்டு போகாமல் கலங்கி போகாமல் இருப்பதற்கு கர்த்தர் நமக்கு துணை செய்திருக்கிறார். ஆண்டவருக்கு நன்றி செலுத்துவோம். ஆண்டவருடைய வார்த்தைகளை நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள விரும்புகின்றேன். காலை முதல் இரவு மட்டும் நம்மோடு கூட இருந்த ஆண்டவர் இனிமேலும் நம்மோடு கூட இருப்பார். வாழ்வின் இறுதி வரை நம்மை வழிநடத்த அவர் வல்லவராய் இருக்கிறார். ஒரு வசனத்தை உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். கலாத்தியரின் புஸ்தகம் 1வது அதிகாரம் 23, 24 வசனங்களை உங்களுக்காய் நான் படிக்கிறேன். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர் கேள்விப்பட்டிருந்து என்னை பற்றி தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பவுலடியார் சொல்லுகிற வார்த்தை இது. கடவுளை துன்பப்படுத்தினவன், கிறிஸ்தவர்களை அழிக்க நினைத்தவன். பவுலை குறித்து மிக தெளிவாய் சொல்லப்பட்ட வார்த்தை, கடவுளை துன்பப்படுத்திக் கொண்டிருந்தவன் இன்று கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான் என்று கேள்விப்பட்ட அந்த வார்த்தைகளை சொல்லுகிறான். பவுலின் மனமாற்றம் திடீரென்று நடந்த ஒன்று அல்ல. அவனை முன்குறித்து ஆண்டவருக்கென்று தேர்ந்தெடுத்தது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். நேற்றைய தினத்தில் உங்களோடு நான் பேசின ஒரு சிலர் பற்றி நினைவுபடுத்துகிறேன். நம்முடைய வாழ்க்கை தற்செயலானது அல்ல என்று சொன்னேன். நமக்கு ஆண்டவர் கொடுத்திருக்கின்ற பொறுப்பு தற்செயலானது அல்ல. ஆண்டவர் நமக்கென்றே கொடுத்த பொறுப்புகளை நேர்த்தியாய் செய்ய வேண்டும் என்று நான் சொன்னேன். இது ஏன் உங்களுக்கு திரும்ப வலியுறுத்துகிறேன் என்றால், பவுலடியார் மிக தெளிவாய் சொல்லுகிறார், முன்னே கிறிஸ்துவை துன்பப்படுத்தினவன் இனி கிறிஸ்துவை குறித்து பிரசங்கம் பண்ணுகிறான். அப்படியானால் பவுலடியாருடைய அந்த வாழ்வு, ஊழிய பாதை தற்செயலானதே அல்ல. அது கடவுளால் திட்டமிட்டு செய்யப்பட்ட ஒன்று என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. உங்களையும் என்னையும் பார்த்து ஆண்டவர் இதே வார்த்தை தான் சொல்லுகிறார். உங்கள் வாழ்க்கை தற்செயலானது அல்ல. எல்லா நிலையிலும் அது திட்டமிட்டு செய்யப்பட்ட காரியம். நம் வாழ்க்கையில் வருகின்ற இன்பமாகட்டும் துன்பமாகட்டும் வேதனையாகட்டும் எதுவும் தற்செயலானது அல்ல. நமக்கு ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகளும் தற்செயலானது அல்ல. நம்மை உண்மையானவன் என்று நம்பி ஆண்டவர் கொடுத்த வாய்ப்புகள் தான் இவை. பவுலடியார் அதைத்தான் நமக்கு சுட்டி காண்பிக்கிறார். இன்னொரு வசனத்தை கூட நான் உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். பவுலடியார் சொல்லுகின்ற பொழுது கலாத்தியர் 1வது அதிகாரம் 15வது வசனத்திலே, அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல் என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்த தேவன் என்று சொல்லுகிறார். தாயின் கருவில் இருந்தே பவுலடியாரை ஆண்டவர் திட்டமிட்டு தெரிந்து
பிரித்தெடுத்து ஆண்டவருடைய ஊழியத்திற்கென்று ஆயத்தப்படுத்துகிறார் என்பதை பவுலடியார் சொல்லுகிறார். அப்படியானால் பவுலடியாரின் வாழ்க்கை என்பது தற்செயலானது அல்ல. அவர் கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினது தற்செயலானது அல்ல. அவர் ஆண்டவருக்கென்று அவரை தேர்ந்தெடுப்பதற்காக அவரை ஆயத்தப்படுத்துகிறார். உதாரணத்துக்கு மோசேயின் வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். எபிரேனாய் பிறந்த மோசே பார்வோன் குமாரத்தின் கையிலே கொடுக்கப்பட்டு சொந்த தாய் வழியாய் வளர்க்கப்பட்டு அனைத்து யூத குழந்தைகளும் அழிக்கப்படுகிற நேரத்தில் அரண்மனையிலே மோசே வளர்க்கப்படுகிறான். அரண்மனையிலே வளர்க்கப்பட்ட மோசே அங்கிருந்து தூரமாய் ஓடி போகிறான். மீண்டும் தேவன் அவனை அழைத்துக் கொண்டு அதே அரண்மனைக்கு வருகிறார். எதற்காக? இஸ்ரவேல் மக்களுக்கு மீட்பை கொடுக்கும்படியாய். எல்லா குழந்தைகளும் அழிக்கப்படுகின்ற நேரத்தில் ஒரே ஒரு குழந்தை மட்டும் அரண்மனையிலே வளர்க்கப்படுகிறான் என்று சொன்னால் எதற்காக? ஆண்டவர் முன்குறித்து வைத்திருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களை மீட்டு கொண்டு வருகின்ற பொறுப்பை மோசேயின் கரத்திலே கொடுக்க வேண்டும். அதே போன்றுதான் பவுலடியாரையும் ஆண்டவர் தேர்வு செய்கிறார். உலகத்திற்கு நேராய் ஓடிக்கொண்டிருந்த பவுல் ஆண்டவரால் தெரிந்தெடுக்கப்பட்டு நேரடியாய் ஆண்டவருடைய தரிசனத்தை பெற்று ஊழியத்திற்கென்று வருகிறார். அதுவரையிலும் கிறிஸ்துவை அல்லது கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்திக் கொண்டிருந்த பவுல் நேரத்தில் கிறிஸ்துவுக்காய் தன் ஜீவனை கொடுப்பதற்கு ஆயத்தப்படுகிறான் என்று மிக தெளிவாய் நாம் அறிந்து கொள்ள வேண்டும். ஏன்? தாயின் கருவில் இருந்தே பவுல் தெரிந்து கொள்ளப்படுகிறார். ஆண்டவருக்கென்று தெரிந்து கொள்ளப்படுகிறார் என்று அந்த வசனம் மிக தெளிவாய் சொல்லப்பட்டிருக்கிறது. இன்னொரு வசனத்தை கூட அந்த கலாத்திய புஸ்தகத்திலே நாம் படிக்க முடியும். கலாத்தியர் 5வது அதிகாரம் 13வது வசனத்திலே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள், அந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள் என்று சொல்லுகிறார். நம்முடைய அழைப்பு கடவுளால் கொடுக்கப்பட்டது. நம்முடைய பொறுப்புகள் கடவுளால் கொடுக்கப்பட்டது. அந்த பொறுப்புகளை ஒருவருக்கொருவர் அன்போடு செய்யும்படியாக கர்த்தர் அழைக்கிறார். நேற்றைய தினத்திலே நான் சொன்ன அதே வார்த்தையை தான் திரும்ப உங்களுக்கு வலியுறுத்துகிறேன். அது கல்வியாயிருக்கட்டும், வேலை பார்க்கிற இடமாயிருக்கட்டும், குடும்ப வாழ்வாயிருக்கட்டும், எல்லா இடத்திலும் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்த வேண்டும். கணவன் மனைவியினிடத்தில் அன்பு, பெற்றோர் பிள்ளைகளிடத்தில் அன்பு, மாமியார் மருமகளிடத்தில் அன்பு, மாமனார் மருமகனிடத்தில் அன்பு, தாத்தா பேரப்பிள்ளைகளிடத்தில் அன்பு. எல்லா சூழ்நிலையிலும் அன்பில்லாமல் இந்த உலகத்தில் எதையும் நாம் செய்ய முடியாது. கிறிஸ்து நம்மீது வைத்த அன்பை தன் சிலுவையிலே வெளிப்படுத்தினார். பிதா நம்மீது வைத்திருந்த அன்பை தன்னுடைய ஒரே குமாரனை இந்த உலகத்திலே பலியாய் கொடுத்து அந்த அன்பை வெளிப்படுத்தினார். இன்று நீங்களும் நானும் கிறிஸ்துவனிடத்தில் இருக்கின்ற அன்பை எப்படி நாம் வெளிப்படுத்த முடியும்? ஆண்டவர் காண்பிக்கிற சொல்லுகின்ற ஒரே வார்த்தை இதுதான். நானும் பிதாவும் ஒன்றாயிருந்ததை போல நீங்கள் எல்லாரும் ஒன்றாயிருங்கள். நாங்கள் ஒருவருக்கொருவர் அன்பு செலுத்துகிறதை போல நீங்களும் அன்பு செலுத்துங்கள். நான் உங்களிடத்தில் வைக்கிற அன்பை போல நீங்களும் அன்பு செலுத்துங்கள் என்று இயேசுநாதர் சொல்லுகிறார். ஆகவே பவுலடியாரும் அதைத்தான் சொல்லுகிறார். அழைக்கப்பட்ட அழைப்பு அல்லது கொடுக்கப்பட்ட எந்த பணியாக இருந்தாலும் ஒருவருக்கொருவர் அன்போடு ஐக்கியத்தோடு நிறைவேற்ற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். பவுலடியார் ஒரு வார்த்தை சொல்லுகிறார். எனக்கு பவுலடியாரை ரொம்ப பிடிக்கும். ஏனென்றால் பவுலடியார் சொல்லுகிற ஒரு வார்த்தை 1 கொரிந்தியர் புஸ்தகம் 15வது அதிகாரம் 9வது வசனத்திலே, நான் அப்போஸ்தலர் எல்லாரிலும் சிறியவனாய் இருக்கிறேன், தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினதினாலே நான் அப்போஸ்தலன் என்று பெயர் பெறுவதற்கு பாத்திரன் அல்ல. தன்னை தாழ்த்துகிறான்.
பரிசுத்த வேதாகமத்தில் புதிய ஏற்பாட்டில் அநேக நிருபத்தை எழுதின பவுலடியார் மிக தெளிவாய் சொல்லுகிறார், நான் அப்போஸ்தலன் என்று சொல்லுவதற்கு பாத்திரன் அல்ல. அந்த வார்த்தையை கவனித்துக் கொள்ளுங்கள். நான் தேவனுடைய சபையை துன்பப்படுத்தினேன். கிறிஸ்தவர்களை அழிப்பதற்காய் நினைத்த பவுல் கிறிஸ்துவை சுமந்து வருகின்ற பொழுது சொல்லுகின்ற வார்த்தை, தன்னை தாழ்த்துகின்ற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். எந்த நிலையிலும் பவுல் தன்னை உயர்த்தவும் இல்லை. அதே 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 19வது வசனத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்த விரும்புகின்றேன். இம்மைக்காக மாத்திரம் நாம் கிறிஸ்துவின் மேல் நம்பிக்கை உள்ளவர்களாய் இருந்தால் எல்லா மனுஷரை பார்க்கலும் நாம் பரிதவிக்கப்பட்டவர்களாய் இருக்கிறோம் என்று பவுல் மிக தெளிவாய் கொரிந்து திருச்சபைக்கு சொல்லுகிறார். நாம் பரிதவிக்கத்தக்கவர்களாய் மாறக்கூடாது. கிறிஸ்துவின் மீது நாம் அன்பு வைக்க வேண்டும். கிறிஸ்துவை நாம் நேசிக்க வேண்டும். எல்லாவற்றிற்கு மேலாக கடவுள் மீது நாம் வைத்திருக்கிற அன்பை நம்முடைய விசுவாசத்திலே நாம் வெளிப்படுத்த வேண்டும். பவுல் அதை செய்தார். இன்னொரு பக்கத்திலே கலாத்தியர் 2வது அதிகாரம் 20வது வசனத்திலே பவுல் சொல்லுகின்ற பொழுதே, இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார். எவ்வளவு அருமையான வார்த்தைகள் பார்த்தீர்களா? கிறிஸ்துவுக்குள் நாம் வாழுகின்ற பொழுது, கிறிஸ்துவை நாம் அனுபவிக்கின்ற பொழுது, கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். 34ஆம் சங்கீதத்தில் அழகாய் சொல்லப்பட்டிருக்கிறது. கர்த்தரை நாம் அனுபவிக்கின்ற பொழுது, ஒரு மனமாற்றம் என்பது திடீரென்று வருகிறது அல்ல, அது உள்ளத்திலிருந்து வர வேண்டும். நம்முடைய சுயத்தை நாம் வெறுக்கின்ற பொழுது அது வரும். எனக்கு தெரிந்த ஒரு லாரி ஓட்டுநர் ஒருவர் உண்டு. அவரோடு பேசிக் கொண்டிருந்த பொழுது அவர் சொன்ன ஒரு வார்த்தை, ஐயா, என்னுடைய துவக்க வாழ்க்கையை பார்த்தால் மிக மோசமாயிருக்கும். எல்லா கெட்ட பழக்கமும் என்னிடத்தில் உண்டு. வேண்டாத காரியங்களை எல்லாம் செய்வேன். நான் வாகனம் ஓட்டுகின்ற பொழுது போதையில் தான் வாகனத்தை ஓட்டுவேன். என்னை முந்தி யாராகிலும் வாகனத்தை ஓவர்டேக் செய்து போனால் கெட்ட கெட்ட வார்த்தையால் பேசுவேன். எனக்கு பயந்து யாரும் என்னை ஓவர்டேக் செய்வதில்லை, என்னிடத்தில் சண்டைக்கு வருவதில்லை. நான் தவறு செய்தாலும் யாரும் கண்டுகொள்வதே இல்லை. காரணம் என்ன? என்னை பார்த்து பயம், அடிக்க சென்று விடுவேன். அவர் சொல்லுகின்ற பொழுது, என் வாழ்க்கையில் ஒரு சிறு பிரச்சனை இருந்தது. ஒரு தேவ மனிதர் என்னோடு வந்து பேசினார், எனக்காக ஜெபித்தார். தொடர்ந்து பல நாட்கள் என்னை சந்தித்தார். வேண்டா வெறுப்பாக அவரோடு பேச ஆரம்பித்தேன். நாட்கள் செல்ல செல்ல எனக்குள் இருந்து அந்த பிரச்சனை மாறினது. மரண பயம் என்னை தொற்றிக் கொண்டிருந்த நேரத்தில் அவர் என்னோடு பேசி எனக்குள் இருந்த பயத்தை முற்றிலும் மாற்றிவிட்டார். நாங்கள் பயந்ததை நான் வாழ்க்கையிலே நடைபெறாமல் அவருடைய ஜெபம் என்னை தடுத்தது. எனக்குள் ஒரு மாற்றம் வந்தது. என்னுடைய தவறுகளை உணர ஆரம்பித்தேன். போதை பழக்கத்திலிருந்து வெளியே வந்தேன். மற்றவர்களோடு சண்டை போடுவதை நிறுத்திக் கொண்டேன். யாராகலும் என் வாகனத்தை முந்தி சென்றால் அவர்களுக்கு ஜெபிக்க ஆரம்பித்தேன். அதுவரையிலும் என் மனைவி பிள்ளைகள் என்னிடத்தில் பேசுவதற்கே பயப்படுவார்கள். இன்று அவர்களோடு சந்தோஷமாய் இருக்கிறேன். என் பிள்ளைகள் அப்பா என்று சொல்வதற்கே பயந்து கொண்டிருந்தார்கள். இன்று என்னை காணவில்லை என்றால் தேட ஆரம்பிக்கிறார்கள். அந்த அளவிற்கு என் மீது அன்பு செலுத்த ஆரம்பித்தார்கள். வாழ்க்கை என்பது என்ன என்பதை நான் உணர்ந்து கொள்ள ஆரம்பித்தேன். இதுவரையிலும் நான் வாழ்ந்தது ஒரு வாழ்க்கையே அல்ல என்பதை உணர்ந்து விட்டேன். இதெல்லாம் உணர செய்தது கிறிஸ்துவின் அன்பை சுமந்து வந்த ஒரு போதகர். நான் உங்களோடு இன்று சரிசமமாய் நின்று பேசுகிறேன் என்றால்
அவர் எனக்காய் பரிதபித்து ஆண்டவரிடத்தில் ஜெபித்த ஜெபம் என்று சொல்லி அந்த மனிதரை என்னோடு சொன்னார். எனக்கு அன்பானவர்களே, மனித வாழ்க்கை என்பது ஏதோ வாழ்ந்து முடித்து விட்டு செல்லுகின்ற ஒரு வாழ்க்கை அல்ல. சீன தேசத்தில் ஒரு பழமொழி சொல்வார்கள், வாழ்வது ஒரு முறை, வாழ்த்தட்டும் தலைமுறை. நாம் எப்படி வாழ்கிறோம்? நம் ஆண்டவருடைய சமூகத்தில் நின்று நம்மை நிதானித்து அறிய வேண்டிய ஒரு சூழ்நிலை. பவுலடியார் அழகாய் சொல்லுகிறார், அதுவரையிலும் கிறிஸ்துவை துன்பப்படுத்தினவர், கிறிஸ்தவர்களை துன்பப்படுத்தினவர், கிறிஸ்தவர்களை அழிக்க நினைத்தவர் இப்பொழுது சொல்லுகிறார், நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் வாழுகிறார். இதான் நம்பிக்கை, இதான் வாழ்க்கை. நான் அல்ல, கிறிஸ்து எனக்குள் வாழ வேண்டும், அதை இந்த உலகம் காண வேண்டும். இந்த ஒரு நம்பிக்கை மட்டும் நமக்குள் இருக்குமே என்றால் ஒருவரும் நம்மை அசைக்க முடியாது, ஒருவரும் அசைக்க முடியாது. நாம் சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திற்குள் இருக்கிறோம் என்பதை மறந்து போகாதீர்கள். சிந்திக்க வேண்டிய ஒரு காலத்திற்குள் இருக்கிறோம். தேவ மகிமையை இழந்து போவதற்காக அல்ல. ஆண்டவர் நமக்கு கொடுத்திருக்கின்ற வாழ்க்கை அவரால் உருவாக்கப்பட்டு அவருடைய சுவாசத்தை நமக்கு கொடுத்து தேவ சாயலாகிய கடவுளுடைய சுபாவத்தை நமக்குள் வைத்து நம்மை உருவாக்கி இருக்கிறார். அது இழந்து போவதற்காய் கர்த்தர் நம்மை அழைக்கவில்லை. பவுலடியார் சொன்ன வார்த்தைகளை நாம் கவனித்தோம். என்னிலிருந்து ஆண்டவருடைய அன்பு வெளிப்பட வேண்டும், என்னிலிருந்து கர்த்தருடைய சாயல் வெளிப்பட வேண்டும், என்னை பார்க்கிறவர்கள் கிறிஸ்துவை கண்டுகொள்ள வேண்டும். இதுதான் ஒரு மனிதனுடைய சுபாவம், இதுதான் ஒரு கடவுளுடைய பிள்ளைகளுடைய சுபாவம். மனிதனுடைய சுபாவம் அல்ல, கடவுளுடைய பிள்ளைகளுடைய சுபாவம். இயேசு கிறிஸ்துவை இரட்சகராய் கொண்டிருக்கிறவர்கள் வெளிப்படுத்த வேண்டிய காரியங்களை இவையெல்லாம். ஒரு வசனத்தை கூட உங்களுக்கு நினைவுபடுத்த நான் விரும்புகின்றேன். 1 தீமோத்தேயு 2வது அதிகாரம் 22வது வசனத்திலே, அன்றியும் பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு நீ விலகி ஓடி சுத்த இருதயத்தோட கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. துன்பப்படுத்தின பவுல் சொல்லுகிற வார்த்தை என்ன சொல்லுகிறார்? பாலியத்திற்குரிய இச்சைகளுக்கு விலகி ஓடு. உலக இச்சைகள் வேண்டாம். அதோடு முடிந்து விடவில்லை. கர்த்தரை தொழுது கொள்கிறவர்களுடனே நீதியையும் விசுவாசத்தையும் அன்பையும் சமாதானத்தையும் அடையும்படி நாடு. இந்த உலகத்திலே நமக்கு முக்கியமான ஒன்று நீதி, விசுவாசம், அன்பு, சமாதானம். இவைகள் இருந்தாலே இந்த உலகம் மிகவும் அமைதலாக இருக்கும். இயேசுநாதர் சொல்லுகின்ற பொழுது அவர் கற்றுக் கொடுத்த அந்த ஜெபத்திலே ஆண்டவர் அழகாய் கற்றுக் கொடுப்பார். உம்முடைய ராஜ்யம் வருவதாக, உம்முடைய சித்தம் பரமண்டலத்திலே செய்யப்படுகிறது போல இந்த உலகத்திலும் செய்யப்படுவதாக. கர்த்தருடைய நீதி அல்லது கர்த்தருடைய ராஜ்யம் இந்த உலகத்திற்குள் வர வேண்டும் என்றால் நாம் எப்பொழுதும் பவுலடியார் சிந்தித்த வார்த்தைகளை நாம் சிந்திக்க வேண்டும். கிறிஸ்து எனக்குள் இருக்கிறார். கிறிஸ்து எனக்குள் இருந்தார் என்றால் நான் கிறிஸ்துவை போல் இருப்பேன், கிறிஸ்துவை போல் வாழ்வேன். கிறிஸ்து கற்றுக் கொடுத்தவற்றை இந்த உலகத்திலே நான் பிரதிபலிப்பேன். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை நமக்குள் இருந்தாலே போதும். எனக்கு அன்பானவர்களே, நான் அதிகமாய் பேசி உங்களை குழப்ப விரும்பவில்லை. பவுலடியார் எப்படி தன்னுடைய வாழ்விலே ஒரு மனமாற்றத்தை கொண்டு வந்தாரோ, நாம் மதம் மாற சொல்லவில்லை. உங்கள் வாழ்க்கையிலே ஒரு மாற்றம் வேண்டும், உங்கள் நடத்தையிலே ஒரு மாற்றம் வேண்டும், உங்கள் சிந்தனையிலே ஒரு மாற்றம் வேண்டும், உங்கள் செயல்களிலே ஒரு மாற்றம் வேண்டும், உங்கள் எதிர்பார்ப்பிலே ஒரு மாற்றம் வேண்டும். இந்த மாற்றங்கள் மட்டும் வந்தாலே போதும். மதம் மாறுவதல்ல. நீங்கள் எந்த மதத்திலும் இருங்கள், அதெல்லாம் பிரச்சனை இல்லை. மனிதனாய் வாழுங்கள், மனித சுபாவத்தோடு வாழுங்கள், கடவுளுடைய சாயலை பிரதிபலிப்பாய் கொண்டு வாழுங்கள். இந்த ஒரே ஒரு நம்பிக்கை போதும்.
நம்ம இரவிலே தூங்குவதற்காக ஆயத்தப்பட்டுக் கொண்டிருக்கிறோம். ஒரு தீர்மானம் எடுப்போமா? பவுல் தன்னுடைய வாழ்விலே இயேசுநாதரை தரிசித்த பின்பு எல்லாவற்றையும் குப்பை என்று உதறி தள்ளிவிட்டார் என்று சொல்லுகிறார். உலகத்தின் எல்லாவற்றையும் நான் குப்பை என்று கருதுகிறேன் என்று சொல்லுகிறார். நம் மேன்மையாய் நினைக்கிற எல்லாவற்றையும் சற்று ஓரம் கட்டி வைத்து விட்டேன். இந்த உலகத்திலே ஆண்டவருடைய அன்பை பிரதிபலித்து அவருடைய சித்தத்தை செய்து அவரை போல் வாழ்வதற்கு நம்மை ஆயத்தப்படுத்துகிறோம் என்றால் நாம் தான் இந்த உலகத்திலே சிறந்தவர்கள், விசேஷித்தவர்கள். இந்த இரவு நேரத்தில் நம்முடைய சிந்தனைகளை ஒன்று ஆண்டவரோடு ஒன்றித்து பார்ப்போம். இந்த வார்த்தைகள் எத்தனை பேருக்கு பயனுள்ளது என்று எனக்கு தெரியாது. எத்தனை பேர் இதை விரும்புகிறீர்கள் என்று எனக்கு தெரியாது. ஆனால் ஒன்றை சொல்ல விரும்புகின்றேன். உங்கள் வாழ்க்கை மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். உங்களுடைய வாழ்க்கையில ஒரு சமாதானம் வர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நீங்கள் குடும்பத்தாரோடு சமாதானமாய் சந்தோஷமாய் வாழ வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். இன்று போதையினாலும் தீய பழக்கத்தினாலும் கண்ணீர் வடிக்கிற எத்தனையோ குடும்பங்கள், சொந்த பெற்றோரை இழந்து நிற்கிற எத்தனையோ குடும்பங்கள், அப்படிப்பட்ட ஒரு குடும்பமாய் நீங்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பவில்லை. சமாதானம் நிறைந்த ஒரு குடும்பமாய், ஆண்டவருடைய அன்பை பிரதிபலிக்கிற ஒரு குடும்பமாய், ஆண்டவருக்காய் வாழுகின்ற ஒரு குடும்பமாய் நீங்களும் உங்கள் குடும்பமும் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றார். நானும் என் வீட்டாருமோ என்றால் கர்த்தரை சேவிப்போம் என்று சொன்ன யோசுவாவை போல ஆண்டவருடைய சமூகத்திலே தாழ்த்தி ஒப்பு கொடுப்போமா? கண்களை மூடி ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். இரக்கம் நிறைந்த எங்கள் பரலோகத்தின் நல்ல ஆண்டவரே, உடைய சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உடைய வார்த்தைகளை நாங்கள் சிந்தித்தோம். உம்மை துன்பப்படுத்தின பவுல் ஆண்டவருடைய சமூகத்தில் தன்னை தாழ்த்தும், உமக்காய் வாழும் அவருடைய அழைப்பை குறித்து அவர் சொல்லுகின்ற பொழுதே, ஆண்டவர் என்னை தாயின் கருவிலிருந்து பிரித்தெடுத்து தமக்கென்று சொல்லி தெரிந்து கொண்டார் என்று சொல்லுகிறார். ஆண்டவரே, எங்கள் வாழ்க்கையில எதுவுமே தற்செயலாய் வந்தது அல்ல. எதுவுமே ஏதோ வந்து சென்ற ஒன்று அல்ல. எங்களை உண்மை உள்ளவர்கள் என்று நம்பி ஆண்டவர் தந்திருக்கின்ற பொறுப்புகள், அது குடும்பம், வேலை வாய்ப்பு, சமூகம், இப்படி எதை வேண்டுமானால் எடுத்துக்கொள்ளலாம். நமக்கு தந்திருக்கின்ற பிள்ளைகள், குடும்பத்தார், குடும்ப உறவுகள் எல்லாமே ஆண்டவர் எங்களுக்காய் கொடுத்தது என்பதை அறிந்து உடைய சமூகத்தில் நிற்கிறோம். அப்பா, இந்த இரவு நேரம் உடைய சமூகத்தில் நிற்கிறோம். கர்த்தர் எல்லாவற்றையும் பார்க்கிறவர். மனிதன் முகத்தை பார்க்கலாம், உள்ளத்தை காண்கிற ஆண்டவர் எங்களுடைய மன விருப்பத்தை கர்த்தர் காண்கிறீர் தகப்பனே. நாங்கள் சோர்ந்து போகிறவர்களாய் அல்ல, கலங்கி நிற்கிறவர்களாய் அல்ல, தைரியத்தோடு ஆண்டவருடைய சமூகத்திலே நீரே கடவுள் என்று சொல்லி உம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்த கர்த்தர் கிருபை செய்யும் ஆண்டவரே. இந்த வார்த்தைகளை கேட்கிற ஒவ்வொருடைய உள்ளத்திலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாயிருக்கட்டும். ஆண்டவருடைய வழிநடத்தல் நிறைவாயிருக்கட்டும். உம்முடைய மேலான தயவு, மேலான கிருபை ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இருக்கட்டும் ஆண்டவரே. சமாதானம் இல்லாமல் கண்ணீரோடும் வேதனையோடும் துக்கத்தோடும் இருக்கிற ஒவ்வொரு குடும்பங்களை கர்த்தர் கண்ணோக்கி பாரும். சமாதானத்தை கர்த்தர் கொடுப்பீராக. வேதனைகள் மாறி, பலகீனங்கள் மாறி, சோர்வுகள் மாறி, கண்ணீர் மாறி, சுகமாய் அன்பு பிள்ளைகள் வாழ்வதற்கு கர்த்தர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நாளை தினத்தை நினைத்து கண்ணீரோடு நிற்கிற ஒவ்வொரு குடும்பங்களுடைய வாழ்க்கையிலும் கர்த்தருடைய பிரசன்னம் நிறைவாயிருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். சோர்வுகளை கர்த்தர் மாற்றும், பலகீனங்களை கர்த்தர் மாற்றிப்பட வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். இருவரை நல்ல தூக்கத்தை கர்த்தர் கொடுப்பீராக.
தெய்வீக சமாதானம், தெய்வீக வழிநடத்தல், தெய்வீக பாதுகாவல் ஒவ்வொருடைய உள்ளத்திலும் நிறைவாயிருக்க ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். உம்முடைய மேலான பிரசனம் நிறைந்திருக்கட்டும். குறைவுகளை கர்த்தர் நிறைவாக்கி தாரும். தெய்வீக பாதுகாவலும் வழிநடத்தலும் ஒவ்வொரு குடும்பங்களிலும் நிறைவாயிருக்கட்டும். இருவரை நல்ல தூக்கத்தை தாரும். நாளை காலை உம்மை துதிக்கிற துதியோடு எழும்பி எங்கள் கடமைகளை மேற்கொள்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்ய வேண்டுமா நாங்கள் ஜெபிக்கிறோம். நீர் பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் வழியாய் வேண்டுகிறோம். ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, அனைவரையும் நான் வாழ்த்துகிறேன். இந்த வார்த்தைகள் உங்களுக்கு பயனுள்ளதாய் இருக்கும் என்று நான் நம்புகின்றேன். பயனுள்ளதாய் இருக்குமே என்று சொன்னால் மற்றவர்களுக்கும் இதை பகிர்ந்து கொடுங்கள். அநேகர் கண்டு பயன்படும் விதத்தில் இந்த வார்த்தைகள் மாறட்டும். ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்துவோம். ஆண்டவர் இரவிலே உங்களுக்கு நல்ல தூக்கத்தை தருவார். காலையிலே அவரை துதிக்கின்ற துதியோடு எழும்பி அவருடைய கடமைகளை செய்வதற்கு ஆண்டவர் கிருபை செய்வார். ஜெபத்தோடு கூட ஒவ்வொரு நாளையும் ஆண்டுடைய சமூகத்திலே தாழ்த்தி முன்னேறி சொல்லுங்கள். ஆண்டவர் உங்கள் வாழ்விலே ஆசீர்வாதத்தையும் உயர்வையும் கிருபையும் தருவார். மீண்டும் அடுத்த காணொளியில் நேரலையில் கர்த்தருக்கு சித்தமானால் உங்களோடு சந்தித்து நான் பேசுவேன். அதுவரையிலும் ஆண்டவருடைய வழிநடத்தல் உங்களோடு கூட இருக்கட்டும். ஆண்டவர் தாமே உங்களை ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக. ஆமென்.